ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அயன் ஃபார்ம் தான் மேக் பண்ண போகிறோம். அதாவது அந்த அயன் ஃபார்ம் எங்கே இருக்குன்னா, அதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 கம்மல் மாட்டின மாதிரி. இதுதான் அயன் ஃபார்ம். இதுலேருந்து தான் நம்ம அன்லிமிட்டெட் அயனை எடுக்க போகிறோம். இது மேக் பண்ணது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இல்லைனா இந்த கத்தியை வச்சு உங்களை வெட்டுவேன். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தருங்க. வாங்க இப்போ வீடியோவில் போவோம். எப்படி செய்யணும்னா, முதல்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பிளாக்கு. அதை வச்சு போடுங்க 150 பிளாக்கு ஹைட்டு போட்டுருவீங்களா? சிம்பிளாக போடலாம், டக்கு டக்குன்னு. அவ்வளோதான், 150 பிளாக் ஹைட்டு. மழை இருந்தால் 150 பிளாக்கும், இல்லை ப்ரோ என்னை சுற்றி மழையே இல்லை அப்படின்னா 70 பிளாக் போட்டால் போதும். அவ்வளோதான். இதை சுற்றி ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும், நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். நீங்கள் இதில் வீடு கட்டினீங்கனாலும் ஓகே தான். பட் கீழே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் லாஸ்ட்டாக காமிப்பேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அது இருந்தால் தான் ஸ்பான் ஆகாது. கீழே மேலே வந்து கிராஸ் நம்ம நார்மலாக செடி வைக்கிறதுனால ஸ்பான் ஆகாது. கீழே வேறு ஒரு ஐட்டம் வைக்கணும். சரி, இப்போ பாருங்கள், செஸ்ட்டு 2 செஸ்ட்டை தூக்கி வைங்க. இதில் ஹாப்பர் இதை தூக்கி 1க்கு 2 3 4 வச்சாச்சு. இப்போ ஹைட் ஏற்றணும். நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 பிளாக் ஹைட்டு. ஏன்னா நம்ம அயன் குளமுக்கு வந்து ஃபால் டேமேஜ் கிடையாது. அதனால் நம்ம ஒரு 4-5 பிளாக் ஹைட் வைக்கணும். ஒரு 4ங்கிறது 5 உங்கள் இஷ்டம். குறைஞ்சது நம்ம அயன் குளமோட ஹைட்டாக இருக்கணும். நம்ம அயன் குளமோட ஹைட் வந்து 3 பிளாக்கு. அதை விட ஹைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. இப்போ இதில் கிளாஸ் பிளாக் எதுக்கு வைக்கிறேன்னா, நம்ம அயன் குளம் தீஞ்சு எரியுதை நம்ம வேடிக்கை பார்க்கணும். அப்படின்னா தான் அவன் கரெக்டாக வரானான்னு நம்ம செக் பண்ண முடியும். அதுக்கு இப்போ இது நான் வந்து ஒரு 10 பிளாக் ஹைட் வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே நம்ம லாவா செட்டப் ரெடி பண்ணணும், மேலே வாட்டர் செட்டப்பு, அதுக்கு அவன் தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ அதுக்காண்டி இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ரேம்க்கான ப்ராசஸ் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி நான் வீடியோவில் எந்த குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்த பார்ப்பேன். இப்போ பாருங்கள், இதை வச்சு நான் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் வந்து இப்போ வந்து இந்த இடத்த ஃபுல்லாக அடிச்சிடும். இது ஏன்னா குண்டக்க மண்டக்க அடி விழுது. தேவைங்கிற நேரத்தில் எதுவும் கிடைக்காது. இங்கே போட்டு அங்கே போகுது. அவ்வளோதான், கரெக்ட். இப்படியே போட்டுரும். போட்டாச்சா? இதே மாதிரி இங்கே இதே மாதிரி சுற்றி அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 6 கிளாஸ் கண்ணாடி வச்சுக்கோங்க. வெளியே போத உள்ளே போ. ஆமாம், நான் இதில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு நினைக்கிறேன். கேட்கலாமா கூடாதா? நீங்கள் சிங்கிளாக கமிட்டடாக கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். நான் சிங்கிள் தான், உங்களோட இதை நீங்கள் சொல்லிட்டு போங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக ஒரு 8 பிளாக்கு ஒரு பிளாக்கில் ஹைட் ஏற்றிடணும். இப்போ கரெக்டாக கவுண்ட் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 பிளாக்கு இப்படி ஏற்றிடணும். அதேமாதிரி டக்கு வைக்கணும், இப்படி ஏற்றிடணும். இப்போ பாருங்கள், இது 1, இப்போ இது 2ஆவதா, இது 3ஆவதா, இப்போ இது 4ஆவது. இந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ இது வந்து ஸ்கொயர் பேஸாக மாற்றணும். இப்போ அதை எப்படி ஃபில் பண்ணணும்னா, இப்போ நான் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். கைஸ், அதே மாதிரி நான் வந்து சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய பழைய வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, எஸ்எம்பி க்ரியேட் பண்ண ப்ரோன்ட்டு. க்ரியேட் பண்ணலாம், பட் இன்னும் கொஞ்சம் என்னோடய ஃபேமிலியை அதிகமாக்கிட்டு நான் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லாருமே உள்ளே வரலாம், அதுக்கு அலோடு உண்டு. பட் பிரச்சனை எதுவும் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். கேமுங்கிறது ஜாலியாக எல்லோரும் ப்ளே பண்ணலாம். ஓகேவா? கமெண்டில் மறக்காமல் இதையும் சொல்லிட்டு போங்க. எனக்கு உங்கள் ஆதரவு கொடுங்கோ. இப்போ பாருங்கள், இது ஒன்று இது பண்ணிட்டோமா, இப்போ இந்த சைடில் ஒன்று. இப்போ இதை மடித்து அப்படியே அந்த சைடில் வைக்க போகிறோம். மடித்து வச்சாச்சா? இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு 3 பிளாக்கு. ஏன்னா இப்படி நம்ம ஃபுல்லாக ஊற்றுனா வாட்டர் வந்து இன்ஃபினிட்டி சோர்ஸாக மாறிடும், அதனால் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இப்படி 3, இந்த மாதிரி ஒரு 3, இந்த மாதிரி ஒரு 3 வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகிடும். இப்போ
இந்த பிளாக்குக்கு ஹைட் ஏற்றணும். ஏன்னா நம்ம கோலம் பையன் எகிரி வெளியே போயிடக்கூடாது. நான் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லிங்க. நான் இடையில தப்பு விட்ருப்பேன். அதை சரி பண்ணாமல் நீங்கள் அதை செஞ்சுட்டு என்கிட்ட வந்து கமெண்ட் வந்து என்ன கழுவி ஊற்றக்கூடாது. கழுவி ஊற்றுறதுக்கு நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். கமெண்ட் ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து கிராஸ் லாஸ்ட்டில் டக்கு 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 டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு டக்கு 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 ஐ வரல. அவ்வளோதான். நம்மளோட அயன்கோலமோட கொல்றதுக்கான ஏரியா ரெடி. இதுக்கு அடுத்து இதில் வந்து நம்ம வில்லேஜர்ஸை விடுறதுக்கான இடம். அதில் 1 2 3 4 5 6வது பிளாக்கில் ஒரு 4 பிளாக் மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ இதுலேருந்து டக்கு 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 டக்குன்னு போட்டு அதேமாதிரி 1 2 3 4 5 6வது பிளாக்கில் கைஸ் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய வச்சிட்ருக்கேன். இதேமாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்க கீழே பிளாட்ஃபார்ம், 2வது நம்ம கலெக்டிங் சிஸ்டம், 3வது அயன்கோலமை ஸ்பான் பண்ண வைக்கிற ஏரியா, 4வது நம்ம வில்லேஜர்ஸை வந்து லாக் பண்ணி வைக்கிற போகிற இடம். இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட். 4 ஸ்டெப் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது நோட் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி போய் பண்ணிங்கன்னா இதில் வந்து கிளாஸ் வச்சுருங்க. பார்க்க கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் நார்மல் பிளாக்கும் வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். எனக்கு கிளாஸ் வச்சா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. உடனே நான் கிளாஸ் பிளாக் வைக்கிறேன். இதில் அது உங்கள் இஷ்டம். இதுக்கு அடுத்து இதுக்கு மேலே மறுபடியும் கிராஸ் வச்சு ஃபுல் பண்ணுறேன். ஏன்னா அயன்கோலம் இதுக்கு மேலே ஸ்பான் ஆகிடக்கூடாது கைஸ். அதுக்கடுத்து இது வந்து ஒரு ஃபார்ம் கிடையாது, இது வந்து 2 ஃபார்ம் ஒரு ஃபார்மாக நான் மாற்றிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டிங்கும் கிடைக்கும் நிறையா. ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து பூனை நிறைய ஸ்பான் ஆகி உள்ளே விழுது. அயன்கோலமோட பூனை அதிகமாக உள்ளே போகுது. அயன்கோலம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1000+ அயன் கிடைக்குது. ஸ்டிங்குமே ஒரு 1 ஸ்டாக் போல் கிடைக்குது. நல்ல பெஸ்ட் தான். இப்போ இங்கே ஒரு கம்மல் மாட்டிட்டோமா, இதே கம்மலை மடித்து ஆப்போசிட் சைடில், அது உங்கள் இஷ்டம். 4 முக்கில் எந்த முக்கில் வேணாலும் அதை வைக்கலாம். நான் இந்த முக்கில் வச்சுருக்கேன். வச்சாச்சா? இப்போ உள்ளே தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி உள்ளே நம்ம கீழே போய்ட்டு லாவா செட்டப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைன் போர்டு வேணும். இருங்க, இப்போ சைன் போர்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சைன் போர்டு அவ்வளோதான். நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ லேட்டாக வைக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல சைன் போர்டு 1 2 3 4. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே லாவா ஊற்றணும். இப்போதைக்கு மேலே போ அவ்வளோதான். நம்ம லாவா ஊற்றிட்டோம்னா கில்லிங் சிஸ்டம் இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு. உங்களுக்கு ட்ரேட் அண்ட் கில்லர்னாலும் வைக்கலாம் கீழே, பட் அது கொஞ்சம் லேட் ஆகும். லாவானா கொஞ்சம் ஸ்பீடாக கில் பண்ணிடும். அதனால் நீங்கள் லாவாகவே வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் எழுதலாம், அது உங்களுக்கு தான். நெக்ஸ்ட் நான் இப்போ இதில் எழுதுறேன், அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டொக்கு விழாத அளவு நம்ம சொட்டைன்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? நம்ம ரைடன் ஃபார்ம் மேக் பண்ண உங்களுக்கு தெரியும். சொட்டை விழாத அளவு நம்ம வந்து வைக்கணும். மெயினாக இந்த மாதிரி தண்ணியை வச்சு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா ஐஸ் பயமில் பண்ணாதீங்க. என்னோடய ஒப்பீனியன், ஃபுல் ஒப்பீனியன், ஐஸ் பயமில் பண்ணாதீங்க. ஒர்க் ஆகாது. அயன்குளம் ஸ்பான் ஆக மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன், கீழே விட மாட்டான். அவன் பாட்டு மேலே ஜாலியாக ஊர் சுற்றுவான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம வில்லேஜர்ஸை விடணும். இது இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து சும்மா தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போகவும் செய்யாது. இதை விட்டு நீங்கள் அப்படியே விட்றலாம். இப்போ இதோட ஃபினிஷிங் டச் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வில்லேஜர்ஸ் உள்ளே இருக்கோம். உங்களுக்கு வந்து 2 வில்லேஜர்ஸ் இருந்தாலும் போதும். உள்ளே ப்ரெட்டு போட்டே அவங்களுக்கு குட்டி போட்டு பெட்டி போட வைக்கலாம். எனக்கு வந்து 2 வில்லேஜர்ஸ் இந்த க்ரியேட்டிவ் மோடுனோடனே நான் வந்து வில்லேஜர்ஸ் அன்லிமிட்டடாக வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை. பெட்டு வந்து நான் வந்து இப்போ தப்பாக வச்சுருக்கேன். அது எப்படி செட் வைக்கணும்னா, ஒரு பெட்டு அதுக்கு கால் மாட்டிலே அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன் வச்சுருங்க. குண்டக்க வச்சா ஒர்க் ஆக மாட்டாங்க. அதுக்கடுத்து நான் வந்து செட் பண்ணேன், பட் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒரு செட்டில் 10 பெட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மினிமம் 20 பெட் தான் வரும். 30 வைக்கலாம். பட் ஆனால் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில. இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிடாதீங்க. ஒரு பெட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு கால் மாட்டில் இன்னொன்று வச்சுருங்க. நான் வச்சது செட்டாக ஒர்க் ஆகலை. அதுக்கு நான் செட் பண்ணி மாற்றினேன். அது வந்து நான் காட்ட மறந்துட்டேன். இப்படி வைக்கக்கூடாது. ஒரு பெட்டு அதுக்கு கால் மாட்டிலே ஒர்க்கிங் ஸ்டேஷன். அப்படின்னா தான் அவனுக்கு ஒரே டைமில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த இது ஒர்க் ஆகும். இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம் வச்சிடுறேன் நான். பாருங்கள், இப்படி அது உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு நான் வச்சு தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேன். கரெக்டாக வைக்கணும். நான் இந்த இடத்துல இப்படி அது உங்கள் இஷ்டம். எப்படி பெட் வைக்கிற ஆங்கிள் உங்கள் இஷ்டம் தான். அது நான் ஓகேன்னிடுறேன். பட் கிராஃப்டிங் டேபிள் அந்த டேபிள் வந்து அதுக்குள்ளேயே வச்சுருங்க. இந்த மாதிரி குண்டக்க வைக்கிறேங்கிற பேரில் பிரச்சனை ஆகிடக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இங்கே நம்ம வில்லேஜர்ஸ் விட வேண்டியதான். நல்லா ஞாபகம். இப்படி பெட்டு வைக்கக்கூடாது. நான் லாஸ்ட்டாக இந்த இது செட் பண்ணிட்டு வரலன்னு சொல்லி தலை செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வீடியோ மாற்றிட்டேன். அதுக்கடுத்து முக்கியமாக இந்த பச்சை கலர் மண்டையும் வரக்கூடாது. இவன் வந்து இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகாமல் போயிடும். ஒருத்தனை கூட உள்ளே விட்டுறாதீங்க. உங்கள் அருவாவை எடுங்க, வெட்டி வீசிடுங்க கைஸ். அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. என்ன முடிஞ்ச எஃபெக்டை நான் போட்டு வீடியோவை வைரலாக்க பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. அடுத்து உடனே வீடியோ உங்களுக்கு வரும். எதுக்கும் கத்தி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் ஆகும். வேறு அடி பச்சைக்கலாம் மாட்டேன் வந்துட்டானா வெட்டிடலாம்ல கைஸ். இப்படி குட்டீஸ் வர்றது பிரச்சனை இல்லை. பட் அவனுங்க பெருசாக வர வரைக்கும் நம்மளுக்கு வெயிட் பண்ண முடியாது. அதனால் வெட்டி போட்டோம். இப்படி வச்சிங்கன்னா குட்டி வந்துடுது. இவனை வெட்டி போடு. ஒரு சைடில் 10 வில்லேஜர்ஸ் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நான் இப்படி கொச்சன்ட்டு தானே வேலை செய்ய மாட்டேன். நான் சொன்ன மாதிரி பெட்டு அதுக்கு கீழே கால் மாட்டில் வச்சுருங்க. அப்படின்னா தான் அயன் ஸ்பான் ஆகும். மை ஒப்பீனியன் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் அந்த பக்கமும் பண்ணிடுறேன். இந்த இவன் வழி விடுமா? தம்பி கொஞ்சம் வழி விடுப்பா. தம்பி வழி விடுப்பா, அப்போ தான் அவனுக்கு முத்தம் கொடுப்பேன். தம்பி வழி விட்டான். அவனுக்கு அடுத்த வீடியோவில் முத்தம் கொடுத்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த லாஸ்ட்டாக நான் ஒன்று சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கார்பெட் போட்டுருங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அயன் குளமும் கார்பெட் மேலே ஸ்பான் ஆக மாட்டான். கைஸ் ஏதோ எரியிற மாதிரி எனக்கு தோணுது. கைஸ் போனால் எரியுது. ஸ்டிங்கு கிடைக்குமா? வாங்க செக் பண்ணலாம். ஸ்டிங்கு கைஸ், ஸ்டிங்கு ஒரு பூனையில் 3 ஸ்டிங்கு கிடைக்குது. என்ன கணக்குன்னு தெரில. சரி, நம்மளுக்கு அயன் குளம் ஸ்பான் ஆகுறானான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னங்களா இது இன்னும் ஸ்பான் ஆகலை? ஸ்பானாகவே அயன்கோளம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஒர்க்கிங் பண்ணுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தான் நான் அந்த வந்து தப்பு பண்ணுங்கிறத பார்த்தல. இதை இந்த வீட்டில் தான் இப்போ தான் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ண பிறகு தான் கோலம் ஸ்பான் ஆவான். அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். வேறு எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உள்ளே நான் போய்ட்டு ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக செட் பண்ண பிறகு அயன் கோலம் வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருந்தான். இங்கே பாருங்கள், இப்போ ஸ்பான் ஆகிறாங்களா? இது என்ன பூனை கைஸ்? பூனை ஓவராக வந்து எரியுது. நம்மளுக்கு ஸ்டிங்கு ஃபார்ம்னு நினைக்கிறேன். இது பேர் அயன் ஃபார்ம் தான், பட் ஸ்டிங்கு நிறையா கிடைக்குது. நான் அடப்போம் கைஸ். என்ன இவங்க முட்டு கொடுத்துட்ருக்கானுங்க? தண்ணியுமே செட் பண்ணிட்டேன் கைஸ். ஃபுல்லாக தண்ணியை ஆஃப் பண்ணிட்டு செட் பண்ண கரெக்டாக வந்துருச்சு. என்னடா விட மாட்டுறானுங்க கைஸ். ஏற்கனவே ஒரு அயன் குளம் விழுந்துருக்கான் ஃப்ரெண்ட் கைஸ். ஐயோ, கண்ணாடி உடச்சிட்டேன். இது அடுத்த ஷிஃப்ட் அயன் குளம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தவனுங்க வந்து விழுந்துட்டானுங்க. இது செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து விழுந்திருக்காங்க. நம்மளுக்கு அயன் வருது, ரோஸ் வருது. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டால் எனக்கு இது மகிழ்ச்சியும் வரும். இல்லை நான் இந்த கத்தியை வச்சு உங்கள் கழுத்தில் வீச்சப்படும். டாட்டா பை பாய், சி யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா நான் பேச மாட்டேன், என் கத்தி தான் பேசும். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். டாடா பாய், சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.